ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா கம்பங்கூழ் தாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்பங்கூழ் குடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். குடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கம்பு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க தேவையில்ல. சும்மா நல்லா கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க, அலசி. ஏன்னா நைட் ஃபுல்லாக ஊறும், அதனால் அலசி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் அலசி அதை கல் இருந்தால் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம உரலில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் நல்லா குறப்பாக அடைச்சிக்கோங்க. ரொம்ப இது பண்ணி விட்டுறாதீங்க. இது நகராமிக்கிறதுக்கு ஒரு வெப்பன்ஸ் வச்சுருக்கோம் அது மேலே. இதை வச்சுட்டு நல்லா இடிக்கணும். கம்பு நல்லா இடிக்கணும், முடிகிற அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் தான், நிறைய நேரம் இடித்தாங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இடித்து முடிச்சுட்டு கை கழுவிட்டு திருப்பி இடிக்கிறாங்க. அந்த கை அது பொத்து போயிடும்ல, அதுக்காக அப்பப்போ தண்ணி தொட்டுக்கிறாங்க. நகராமக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கை தொட்டுட்டு 2 பக்கம் தேய்ச்சிட்டு இடிக்கிறாங்க. நல்லா இடிச்சிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இடிஞ்சு வந்திருக்குதுன்னு. நீங்கள் இது மாதிரி இடிக்கணும்லாம் இல்லைங்க, நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி இடித்து செஞ்சு அடுப்பில் செய்கிறப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் இடிக்கிறதுக்கு இல்லாதவங்க நீங்கள் மிக்சிலே அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி ஓங்கி குத்துறாங்கன்ட்டு. இவங்களாம் அந்த காலத்தில் சாப்பாடு வேலை செய்கிறதுக்கு. அதுதாங்க இப்போ இடித்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வாரி எடுத்தாச்சு. அது மேலே நம்ம ராகி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கப், அதாவது 1 கிலோ கம்புக்கு 1 கப் இல்லை ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கேழ்வரகு மாவு சேர்த்து, அதாவது ராகி மாவு நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம மதியம் கரைச்சி வைக்கிறோம். நாளைக்கு காலையில் செய்கிறதுக்காக இன்றைக்கி மதியம் கரைச்சி வைக்கிறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டாங்களா? இப்போ சுற்றி தண்ணி ஊற்றி வலிச்சு விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது காலையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ காலையில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி அது புளிச்சு வந்திருக்கு. இதை கொண்டு போய் நம்ம இது பண்ணிடலாம், கூழ் காசிடலாம். அதுக்கு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி காயணும். மூடி போட்டு, நாங்கள் விறகடுப்பு செய்கிறோம், நல்லா மூடி போட்டு காய வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வர்றப்போ நம்ம கொஞ்சம் ஒரு செம்பு சுடு தண்ணி மொண்டு வச்சுக்கணும். எதுக்குன்னா நம்ம அதை லாஸ்ட்டாக அதை அலசி ஊற்றுறதுக்காக. பாருங்க, நல்லா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி அதில் சேர்த்துடலாம். இது கூழுக்குன்னே நாங்கள் தனியாக கரண்டி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஏன்னா கரைச்சி சேர்க்குறப்ப என்னென்னா கட்டி பிடிக்காது, சும்மாவும் கட்டி பிடிக்காது. இதனால் கரைச்சி சேர்க்க வேணாம். கரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்க வேணாம். நல்லா கொதித்து வரட்டும். அந்த தண்ணி சுடு தண்ணி இருக்குல்ல, அதை மிச்சம் இதில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 3 டேஸ் வரும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம கூழ் குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது உடல் சூட்டை குறைச்சிரும். இப்போ நமக்கு உடல் சூடு, இப்போ வெயில் காலத்தில் எல்லாருக்குமே சூடு வரும். உடல் சூட்டை பிடிக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, இந்த கூழ் குடிச்சா உடல் சூட்டை குறைச்சிரும். அப்புறம் கூழ் குடிச்சு நம்ம வெயிட் குறையும். இதில் கம்பு ராகிலாம் இருக்கிற வெயிட் குறையும். அதே மாதிரி நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது மாதிரி ரத்த சோகை வராது இது குடிக்கிறதுனால. நாம் இப்போது பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட் டைமில் வயிறு வலி வராது. ஒரு கை உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம், கொதித்து ஓரளவுக்கு தெரியும் நமக்கே, கம்பு பாதி வந்திருக்கும்ல, அப்போ சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்துக்கு நல்லா ஜில்லுன்னு, இப்போ வெளியில் எங்கன்னா போயிட்டு வரீங்கன்னா அந்த கூழ் ஊற்றி நல்லா குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்குன்னு. நீங்கள் நிறைய நேரம் வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பில் எப்படி இது எங்களுக்கு கொதிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு.
பாருங்கள் சூப்பராக கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இது இப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா மொத்தமும் வந்து கெட்டு ஒட்டுக்கா. நம்ம கைப்படாமல் இதிலே வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா நீங்கள் வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் கூட கெடாது. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்ததில்ல, வெளியில் வைப்போம். இது 2 டேஸ்லேயே காலி ஆயிரும். நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்கன்னா கூட இது ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி கொடுத்தோன்னா அவங்க வந்து குடிப்பாங்க. இல்லை மோர் கலந்து குடித்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எடுத்து இது வந்து நாளைக்கு குடிக்கிறதுக்கான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கு. இது வந்து அவங்களோட அக்காவுக்கு கொடுக்க விட்றாங்க, அதுக்காக கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி குடிக்கிறதுக்கு. மற்ற சட்டியில் இருக்கிறதுக்கு அரிசி இதிலே ஊற்றி, ஏன்னா கூழ் நம்ம அப்படியே கெட்டியாயிரும், நல்லா கரைச்சிக்கணும். இது நாளைக்கு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிலக்கடலை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். பச்சையாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து உலர்ந்தது, அதனால் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய் வந்து 1 இயர் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் இது வந்து வல்லாரக்கீரை துவையல், இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எடுத்து ஒரு குடுக்கு கூழ், ஒரு கடி ஊறுகாய், வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.